பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம 40 டேஸ் பிரேயர்ல டே 34ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய வசனம் என்ன அப்படின்னா சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம். ஆமாங்க, இன்னைக்கு இந்த வசனத்தை எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிக்கலாம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஆமீன். ஆமாங்க, இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நம்ம தியானிக்க போறோம். இதுல என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா, நம்ம கர்த்தரோட சமூகத்துல அவருக்காக காத்திருக்கும் போது நாம என்ன கேட்கிறோமோ கர்த்தர் அதை தருவாருங்க. இந்த காத்திருக்கிற காலத்துல நீங்க தனிமையா இருந்தீங்க அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு, அவர் நம்மளுக்காக ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி தருவாருங்க. அது மட்டும் இல்லாம சில காரியத்தை குறிச்சு நம்மளுக்கு நியாயம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு அவருடைய சமூகத்துல இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நானே நியாயம் தீர்ப்பேன், நியாயம் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த வசனத்தை வச்சு இன்னைக்கு நம்ம வேத பகுதியில என்ன தியானிக்க போறோம் அப்படின்னா 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தை தாங்க நம்ம தியானிக்க போறோம். அதுல ஒரு விதவைக்கு எலிசா உதவி செஞ்சிருப்பாருங்க. அதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். தீர்க்கதரிசியோடைய ஒரு மனைவி அந்த தீர்க்கதரிசி இறந்த பின்னாடி ரொம்ப கஷ்டத்துல தீர்க்கதரிசியோட மனைவி எலிசாட்ட வராங்க. எலிசாட்ட எலிசாவை நோக்கி சொல்றாங்க, என்னுடைய கணவனார் தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டு இருந்தார். ஆனா இப்போ அவர் இல்ல, அவர் கர்த்தருக்கு பயந்து நடந்தது உமக்கு தெரியும். இப்போ கடன் கொடுத்தவங்க எல்லாருமே என்னட்ட கேக்குறாங்க, என்னட்ட கொடுக்க பணம் இல்லைங்க. 2 குமாரரையும் அடிமையாக்க போறாங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அங்க எலிசா அந்த விதவையிட்ட கேக்குறாங்க, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும், உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, அது மட்டும்தான் இருக்கு, அதை தவிர்த்து வேற எதுவுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு எலிசா சொல்றாங்க, சரி பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் நிறைய குடங்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இந்த விதவை பெண்ணும் அவங்களோட 2 குமாரரும் பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லா குடத்தையுமே வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய அந்த பானையில ஊத்து அப்படின்னு சொல்லும் போது அந்த எண்ணெய் எல்லா பாத்திரத்திலுமே ஊத்திட்டு இருக்காங்க. கடைசியில அந்த பெண் மகன்கிட்ட கேக்குறாங்க, வேற பாத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது வேற எந்த பாத்திரமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் நின்று போயிட்டுருங்க. அப்போ அந்த பெண் எலிசாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த எண்ணெயை போய் நீ வித்து உன்னோட கடன் எல்லாம் அடைச்சுக்கோ அப்படின்றாங்க. அதே போல அந்த பெண் அந்த கடன் எல்லாம் அந்த எண்ணெயை விற்று கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜீவனம் பண்ண மற்ற எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டாங்க. இந்த வேத பகுதியில நம்ம என்ன தியானிக்கலாம் அப்படின்னா, கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது விதவைக்கு எப்படி கடன் பிரச்சனையினால தொல்லை இருந்ததோ அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்குங்க. அந்த கஷ்டத்தை நீங்க கர்த்தருடைய சமூகத்துல நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதற்கு யார் எனக்கு உதவ போறா, யார் இந்த காரியத்தை குறித்து நியாயம் விசாரிக்க போறா, யார் எனக்காக இருக்கிறா, நான் தனிமையா இருக்கிறேன் அப்படி நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு விதவைக்கு நியாயம் விசாரிக்கிறவரா இருக்காருங்க. விதவைக்கு மட்டும் இல்லைங்க, எளிமையானவர்களுக்கும் அவர் நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. யாராச்சும் உங்களை ஏமாத்தி இருக்காங்களா, யாராச்சும் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்காங்களா, கர்த்தர் கண்டிப்பா அவங்கள இடத்துல நியாயம் விசாரிப்பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தனிமையா இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு வீடு வாசல் உண்டாக்குவேன் அப்படின்னு. வீடுனா இந்த கான்கிரீட் போட்ட சிமெண்ட் அந்த மாதிரி வீடு இல்லைங்க, அதுவும் கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உண்மையிலேயே நம்ம சந்தோஷமாக சுகமாக வாழ்ந்திருக்க கர்த்தர் ஒரு வீட்டை நம்மளுக்கு கொடுப்பாருங்க. அந்த வீட்டுல எல்லா சந்தோஷமும் எல்லா சமாதானமும் நிறைவாய் கர்த்தர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குவாருங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையில நம்ம இருக்கிறோமோ கர்த்தருடைய சமூகத்துல இந்த வசனத்தை அறிக்கை பண்ணி, ஒருவேளை கணவனை இழந்தவங்க இந்த இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் விசாரிக்கிறதுக்கு அவரே வருவார் அப்படின்னு. சில பேர் தனிமையில இருக்கிறீங்க, கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு உறவுகளை கொடுத்து வீடுகளை ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாருங்க. சில கட்டுகள்ல இருந்து வெளிவர முடியாம இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றாரு, எல்லா கட்டுகளிலிருந்தும் நம்மளை விடுவிக்கிறவர் கர்த்தர் ஒருவரே அப்படின்னு. முடிவுல அது மட்டும் இல்லாம இந்த வேத பகுதியிலிருந்து இன்னொன்னு நம்ம கத்துக்கலாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தரிடத்துல போய் அழுகுறோம் இல்லையா, அப்போ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பதில் சொல்லுவாருங்க. அந்த பதில் எப்படிப்பட்ட பதில் அப்படின்னா, இந்த வேத பகுதியில அந்த விதவை பெண் எண்ணெய பாத்திரத்துல ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பாத்திரம் இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணெய் வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் இல்ல அப்படின்ற ஒரு சொல் பிறந்த பின்னாடி அந்த எண்ணெய் ஊத்துறது நின்றுச்சுங்க. அதே போலதான் கர்த்தர் நம்மளுக்கு போதும் போதும் போதும்ன்று சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆவிக்குரிய காரியத்திலையும் இந்த உலக பிரமாண காரியத்திலையும் ஆசீர்வதிப்பாருங்க. அப்படி ஆசீர்வதிக்கிறதின் மூலமாக நம்மளுடைய காத்திருப்பின் காலத்துல நடந்த எல்லா கஷ்டங்களும் மறந்து போகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை சந்தோஷமாக பார்த்துக்கிறவாருங்க. ஸோ இந்த காத்திருப்பின்
காலத்தின் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளுக்கு வீடு வாசலை உண்டாக்கி நம்ம போதும் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் உலகப்பிரமாண ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குங்க. ஸோ இதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோட பேசின காரியத்துக்காக நன்றி. டாடி, எங்களோட காத்திருப்பின் காலத்தின் முடிவில் என் டாடி நாங்கள் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு எங்களை சந்தோஷப்படுத்தி எங்களை திருப்தியாக்கி எங்களை ஆசீர்வதிக்க நீங்க வல்லவராக இருக்கிறீங்க, சித்தமாய் இருக்கிறீங்க. ஸோ அந்தபடியே எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்களே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து வழிநடத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Jesus loves you.